Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உன் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை இன்றைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே என்னும் காத்தது இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். வாழ்நாளெல்லாம் மது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தது இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கிருபையை நாம் உபயோகப்படுத்துகிற விதத்தை குறித்து நமக்கு என்ன கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்போம். பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று வேதத்தில் நாம் வாசிப்பதால் துதிக்கின்ற ஜனமாகிய நமக்கு கர்த்தர் தருகின்ற இலவசமாக கிருபையாக அது இருந்தாலும் நமது வாழ்வு அனுதின நடக்கைகள் எல்லாவற்றையும் நாம் சோதித்து அறிந்து மற்றவர்களைப் போலவே கர்த்தர் நம்மையும் நடத்துவார் என்று நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நம்மை நாமே உயர்வாக எண்ணிக்கொண்டு ஆவிக்குரிய விஷயங்களில் கர்த்தர் அளந்து தந்துள்ள விசுவாசத்திற்கு மிஞ்சி நம்மை நாமே உயர்த்தி கொண்டு பெரிய காரியங்களில் தலையிட்டு அப்படிப்பட்ட கர்த்தரது உத்தரவில்லாமல் செயல்படுவோமே ஆனால் பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும்.
தாழ்மையுடன் கர்த்தர் நமக்கு தந்த கிருபையை எண்ணி பார்த்து செயல்படுவோமே. இதை விளக்கி சொல்லும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, தாம்பரம் பகுதியிலே கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நான் ஊழியம் செய்து வருகிறேன். இப்பொழுது கொஞ்ச நாளாக அந்த ஊழியத்திற்கு போக முடியாததற்கு காரணம், அங்கே அந்த ஊழியத்தை நடத்தின சகோதரி அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார்கள். அப்படி அந்த ஊழியம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே 3 இடங்களிலே மாறி மாறி இந்த ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையிலே ஒரு சகோதரி, மிக வைராக்கியமுள்ள ஒரு சகோதரி, நல்லதுதான் வந்திருந்தாங்க. வந்து நான் எப்பொழுதுமே என் வாழ்விலே கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி முடித்துவிட்டு பிற்பாடு மற்றவங்க சாட்சி சொன்னதுக்கப்புறம் செய்தி கொடுப்பேன் நான். அப்படி செய்யும்போது இந்த விக்கிரகத்தோடு நமக்கு இருக்கிற போராட்டங்கள் எப்படிப்பட்டது, நமக்கு மாம்சத்தோடு நமக்கு ரத்தத்தோடு போராட்டம் அல்ல, எல்லா வானமண்டலத்தினுடைய பொருளாதார சேனைகள் அந்தகார லோகாதிபதிகளோடு இருக்கிற நமக்கு போராட்டத்தை குறித்து பேசி எப்படியெல்லாம் கர்த்தர் எனக்கு அந்த போராட்டங்களிலே ஜெயம் தந்தார் என்பதை குறித்து நான் சாட்சி கொடுத்து நான் பிரேயர் முடிச்சு நான் வந்துட்டேன். அடுத்த மாசத்திற்குள்ளாக பிரேயருக்குள்ள அந்த சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு சகோதரியை எங்களுடைய சபைக்கு தூக்கி கொண்டு வந்தாங்க. ரொம்ப பயங்கரமான கூச்சல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்க வெளியில் காரில் தூக்கினது மேலே வந்து இதை போட்டாங்க. போட்ட உடனே நான் மேலே போய் ஜோம் பண்ண போன உடனே உள்ளேருந்து அவங்களுக்குள்ள இருந்து ஒரு விக்கிரகத்தினுடைய காரியங்கள் பேச ஆரம்பிச்சது. அது பேச ஆரம்பிக்கும் போது சொன்ன காரியம், பாஸ்டர் நீ தாம்பரத்துக்கு வந்து அங்கே நான் அவங்ககிட்ட தோற்று போன நிறைய காரியங்களை அந்த இடத்த நீ சொல்லி 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 இந்த ஜனங்களை நீ தூண்டி விட்டதுனால இந்த உட்கார்ந்துருக்கா பாரிவோ அந்த சகோதரி யார் அந்த சத்துரு பிடிக்கிற இருக்கிறாங்களா அவங்க பேசுகிறார்கள். இவோ என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, இவள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டு டேர்னிங்கில் ஒரு சின்ன கோயில் இருக்குது, என்னுடைய கோயில். அந்த கோயில் பக்கமாக போகும்போது காரி அங்கே உள்ளே இருக்கிற என்னுடைய சிலம் இது இவ துப்பிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி கொஞ்ச நேரம் யோசித்தேன். என்னது அது சிலை, அது பார்க்காது இப்படி சொல்லுதேன்னு. எனக்கு கண்ணில் நினைக்காது, எனக்கு நான் ஃபுல்லாக சுற்றி வருகிற ஒரு ஆள் தானே. அப்படி பார்க்கும்போது இவ்வளோ எத்தனையோ தடவை நான் பார்த்து இந்த மாதிரி அது மிஞ்சி காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. பாஸ்டர் நீங்கள் செய்கிறீங்க தான், உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், அந்த அழைப்பை வச்சு நீங்கள் வந்து காரியம் செய்கிறீங்க, அவங்க போராடுறீங்க, ஜெயம் பெறுகிறீர்கள். ஆனால் இவன் அப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடி சாதாரணமாக உலகப்பிரமாணமான ஒரு வாழ்க்கை, உலகப்பிரமாணமான ஆசாபாசங்கள் எல்லாத்துலேயும் இருந்து கொண்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுனால இப்போ நானே உள்ளே வந்துட்டேன், இப்போ வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பித்தது. அந்த நாளில் அந்த சகோதரிக்காக காலையிலிருந்து ஒரு மத்தியான வேலை வரையில் செபித்த போது அது கடைசி அது போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சு, பாஸ்டர் நான் போயிடுறேன், இங்கேயே வச்சுருந்தா நான் இருக்க முடியாது, இது ஆலயம், இது உள்ள என்னால் உட்காந்துருக்க முடியாது, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, அதனால் நான் போயிடுறேன். ஆனால் ஒன்று இவளுக்கு சொல்லுங்கள், இவ விடுதலையான பிற்பாடு இவளுக்கு இந்த வர்மா உனக்கு இந்த அளவெல்லாம் கிருபை கொடுக்கல ஆண்டவர், நீ மிஞ்சின காரியத்தில் தலையிடாத, உனக்கு என்ன வேணுமோ நீ சர்ச்சுக்கு போ, அதுக்கு போ, எங்ககிட்டலாம் வர வேணாம், அவளுக்கு நீங்கள் புத்தி சொல்லி அவளை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அது கீழே விழுந்து அது கடைசியில் அந்த துர்க்கிரியை அந்த அம்மா விட்டு போனது. எழுந்த பிற்பாடு நான் அவங்களை கேட்டேன், சிஸ்டர் ஏதாவது காரியம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டவங்க சொன்னாங்க. இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த காரியத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி நான் போகும்போது, பாஸ்டர் நீங்கள் செய்தி கொடுக்கும்போது அந்த உற்சாகத்தை தான் நாங்கள் என்ன பண்ணி அந்த பக்கம் போகும்போதெல்லாம் காரி துப்பிட்டு போவேன் அப்படின்னு நான் சொன்னேன். சிஸ்டர் வேண்டாம், நமக்கு வானமண்டலத்தினுடைய பொல்லாத சேனையோட நமக்கு உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டுன்னு போட்டிருக்குது. அப்போ அது கூட நிற்கிற அளவுக்கு தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்க வேண்டும். அந்த கிருபையை தேவ சமத்தை பெறாமல் நம்ம போராட ஆரம்பித்தா வீண் பிரச்சனை கூட போக வேண்டியிருக்கும். இனி செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த சகோதரிக்கு சுகம் பெற்ற உடனே, விடுதலை பெற்ற உடனே அந்த சகோதரி இங்கிருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன். கர்த்தருடைய நாம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. பாருங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ செய்கிறாங்க கர்த்தருடைய கிருபையால் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளும் கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதே அளவுக்கு கிருபை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பாருன்னு ஒன்றும் புரிதலே இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, டக்குன்னு அவங்கள மாதிரியே செயல்பட ஆரம்பிக்கக்கூடாது. அவரவர்களுக்கு வேண்டிய அவங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவிற்கும் செயல்பாட்டுக்கும் ஏற்ற விதமாய் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நாம் எண்ணி காரியங்களை செய்வோமே, ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே நாம் போக வேண்டியிருக்கும். உற்சாகமாக இருப்போம். அதே சமயத்தில்
தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் செயல்படுவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மேம்படுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கருத்துக்குள்ளாய் தகப்பனே, அப்பா, எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபையை அனைந்தரமும் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த கிருபையின் அளவின்படி நாங்கள் மக்காய் வைராக்கியமாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.